இப்பொழுது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்விற்கு நலனை கொடுப்பதற்காகவும் உன் வாழ்வின் மீதான நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை கொடுப்பதற்காகவும் ஒரு மிக முக்கிய பதிவாக இருக்கும். திருச்செந்தூர் கருவறையிலிருந்து நேரடியாக நான் பேசிக்கொண்டிருப்பதை இப்பொழுது நீ இந்த பதிவின் மூலமாக கேட்கப் போகின்றாய். நீ நினைத்த காரியம் கைகூட போகின்றது என்பதை மனநிறைவோடு சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். யாரிடமும் எதிர்பார்த்து கிடைக்காதது எல்லாம் என்னிடம் எதிர்பார்த்தால் நிச்சயம் கிடைக்கும் என்பதை தெரிந்து என்னிடம் கேட்டாய். அதை மகிழ்வோடு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை நீ காண வழி செய்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சிகளை நீ செய்யும் பட்சத்தில் அந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியின் பாதையை நோக்கி இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே உன்னுடைய மதிக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நான் குறிப்போடு சொல்ல செய்கின்றேன். உன் வாழ்க்கையில் புரியாத விஷயங்களை புரிய வைப்பதற்காகவும் இனியும் நீ புலம்ப அவசியமில்லை என்பதை தெரிவிப்பதற்காகவும் எல்லா நேரங்களிலும் என்னுடைய துணை உனக்கு வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே எதையாவது செய்தே ஆக வேண்டும், அந்த செயல்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு நம் செயல்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றாய். கடினமாக இருந்த விஷயங்கள் எல்லாம் சுலபமாகவும் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு வழியாகவும் மாறும். எத்தனை முறை நீ முயற்சி செய்தாலும் நீ பெற்ற தோல்விகளிலிருந்து பல அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றிருக்கின்றாயே தவிர அந்த தோல்வியால் நீ சாய்ந்தது இல்லை. நீ கற்க வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் அதிகமாக இருந்ததால் இது நாள் வரை அதை இத்தனை காலமாக கற்றுக்கொண்டே இருந்தாய், பயிற்சி எடுத்துக்கொண்டிருந்தாய். அந்த கற்ற பாடங்கள் இப்பொழுது உனக்கு கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையை திசை திருப்ப பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய முகம் மலர வேண்டும் என்றால் அதற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தே ஆக வேண்டும். நீ மனமாற உன்னுடைய முகத்தில் புன்னகைப்பதை நிஜமாக நான் இங்கு காண வந்திருக்கின்றேன். முன்பெல்லாம் மனதிற்குள் பல வழிகளை வைத்துக்கொண்டே உதட்டில் சிரிப்போடும் வெளியில் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தாய். இனி மனதில் பல சந்தோஷங்களை வைத்துக்கொண்டு அந்த நிஜமாக நீ சிந்தக்கூடிய அந்த புன்னகையையும் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த மகிழ்ச்சியையும் நான் ஆனந்தமாக கண்டு களிப்பேன். உன் வாழ்க்கை உன்னை எந்த பாதைக்கு அழைத்து சென்றாலும் அந்த எல்லா பாதையும் உன் வெற்றிக்கான பாதையாக நான் மாற்றுவேன். யாரை நோக்கி உன்னுடைய உந்துதல் புறப்பட்டாலும் அந்த உந்துதல் வெற்றியை நோக்கி மட்டும்தான் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்துகின்றேன். ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிட்டது, கடந்து முடிந்த அத்தனை விஷயங்களும் உனக்கு சில ஏமாற்றத்தையும் சில தோல்விகளையும் வலிகளையும் கொடுத்திருக்கின்றது என்பதை அறிந்த நான் இப்பொழுது நீ சந்திக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதை சொல்லிக் கொள்கின்றேன். நீ நினைத்த விஷயங்கள் எதற்காக இது நாள் வரை கைகூடாமல் இருந்தது என்று சிந்திப்பதை காட்டிலும் நீ நினைத்த காரியம் இப்பொழுது நடக்கப் போகின்றது என்று நான் சொல்லும்பொழுது நீ மகிழ்வது சிறப்பானது. முடிந்து போன விஷயங்களை சிந்தித்து அதனால் வருத்தப்படுவது, கண் கலங்குவது, மனதில் ஒரு வலியை தானாகவே ஏற்படுத்தி கொள்வது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் கைவிட்டுவிடு. இப்பொழுது நடக்கின்ற விஷயங்களில் கவனம் வை. முடிந்த விஷயங்களை ஒரு முடிவாக வைத்துக்கொண்டு இனி பிறக்க போகும் நாட்களை உன் எதிர்காலமாக வைத்துக்கொண்டு நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு சிந்தனையும் செயல்களும் இந்த முருகனின் நினைவோடு இருக்குமே ஆனால் உன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறும். என்னுடைய அருளாசிகள் உனக்கு அனுதினமும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டுமானால் உன்னுடைய ஆழ்மனதில் என்னுடைய நினைவுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு உன்னுடைய பயணம் வேகப்படுகின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடனேயே விவேகமும் உடன் இருந்தால் அது வெற்றிக்கான திசையாக இருக்கும். யார் மூலமாக நீ எந்த உதவியை எதிர்பார்த்தாலும் கடைசியில் உன் கை நிரம்ப போகின்ற விஷயம் என் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவியாக தான் இருக்கக்கூடும். என் அன்பு குழந்தையே, ஓரளவிற்கு மேல் பிறரை எதிர்பார்த்தால் ஏமாற்றம்தான் வரும். ஆனால் எந்த அளவிற்கும் இறைவனை நீ எதிர்பார்த்தால் ஒரு பொழுதும் ஏமாற்றப்பட மாட்டாய்.
உன்னுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களையெல்லாம் உன்னுடைய செயல்களாக நீ செய்யும்படி நான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன். ஞானம் கிடைத்தால் எல்லா விஷயங்களும் தானாக வரும் என்று உன்னிடம் நான் சொல்லி இருக்கின்றேன். அதை நினைவில் வைத்துக்கொள். இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதை காட்டிலும் ஞானத்தை கொடுத்தால் அனைத்தையும் பெற்று விடலாம் என்பதை நான் தெரிந்து வைத்து என்னுடைய பக்தர்களுக்கு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அது எல்லாம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். பல முறை நீ தவறவிட்ட வாய்ப்புகளை எல்லாம் இப்பொழுது நீ பெறுவாய். அந்த வாய்ப்புகள் உனக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பாக நிச்சயம் அமையும். அதிர்ஷ்ட வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொண்டு அதற்கான அதிர்ஷ்டத்தை பெற்று மகிழ்வாய். மங்களகரமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. தாமதமான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் நடக்கும். திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடும். தேடிய வேலை உன்னுடைய கரம் வந்து சேரும். எதிர்பார்த்த பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். நீ கேட்கின்ற வரம் உனக்கு நல்லபடியாக நிச்சயம் கிடைக்கும். என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய வீட்டில் மழலை சத்தம் கேட்கும். அந்த மழலையாக இந்த முருகனின் திரு உருவமே உன்னுடைய வீட்டில் வந்து நிறையும். முருகா என்று சொன்னால் போதும், அந்த இடத்தில் நான் மூச்சாக இருந்து உன்னை வாழ வைப்பேன். கந்தா என்று நீ சொன்னால் போதும், அந்த இடத்தில் கருணை மழையை பொழிந்து உன்னை கைதூக்கி விடுவேன். நீ இஷ்டப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் உனக்கு அருளி கொடுத்து நீ இன்பமாக வாழ நான் வழித்துணையாக இருப்பேன். என் அன்பு குழந்தையாகி நீ இனியும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகின்ற விஷயங்கள் உனக்கு எந்த ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்தாது. துன்பம் உன்னை அண்டாமல் இந்த முருகனுடைய துணை உன்னை காக்கும். காக்க காக்க கனகவேல் காக்க என்று மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லா காலமும் நீ காக்கப்படுவாய். என்னுடைய வேலையும் மயிலையும் நீ நினைத்து கொண்டே இருந்தால் என் நேரமும் என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்கள் நல்லபடியாக கைகூட வேண்டுமானால் இந்த முருகனை எப்பொழுதும் நினைத்து வழிபடு. நீ ஏற்றக்கூடிய தீபங்கள் உன் வாழ்க்கையில் ஒளியாக மாறி பிரகாசமடைய செய்யும். உன்னுடைய வழிபாடுகளும் உன்னுடைய நல்ல குணங்களும் பண்புகளும் எனக்கு அதிகமாக பிடித்திருப்பதால் உன் வாழ்க்கையை விரைந்து நீ முன்னேற்றம் காண நான் உனக்கு உதவி செய்வேன். நீ நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடப்பதை நான் பார்த்து மகிழப் போகின்றேன். உன்னுடைய வளர்ச்சியை நான் அதிகப்படுத்துவேன். முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவேன். நல்லது நடக்கும்.